இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங். ஆனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல்லே போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடந்துச்சு ஸ்கூலில் கிக் பாக்ஸிங்கில். என் பசங்க 2 பேருமே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதில் இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கிற ஹெல்மெட் போட்டிருக்க பையன் வந்து என்னோடய 2வது பையன். அதனால் நாங்கள் காலையில் 8:30க்கெலாம் வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து பார்க்குறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டோம். ஹெல்மெட் போடுற ப்ளூ கலர் தான் என் பையன், 2வது பையன். வந்து ரெட் கலர் ஹெல்மெட் போட்ட பையன் கூட மோத போகிறான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, அப்பயும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அடி வாங்கிட்டு வந்துடுவானோ, முகத்தில் எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இவனும் அடி வாங்கக்கூடாது, எதிர்க்க உள்ளவனையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி இருந்தால் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம்தான், பயத்தோடையே பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அடிச்சுக்கிறத பார்க்கும்போது. அப்புறம் அதுக்காக தானே சேர்த்து விட்டோம். முகத்திலே அடிச்சுக்கிறானுங்க. பார்க்கலாம் 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். போயிட்டுருக்கு மேட்ச்சு. பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க 2 பேருக்குமே. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். என் பையனை தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. என் பையன் தான் வின் பண்ணிட்டான். உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்லையே, சண்டே காலையில் வந்ததுக்கு நல்ல பலன். அவ்வளோதான். இடையில் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துட்ருந்தாங்க. இது கிக் பாக்ஸிங் வந்து முடியல, இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. உடனே அவங்களாம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன பசங்களெல்லாம் ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதில் என் சின்ன பையன் வந்து உட்காந்துருக்குறான். அடுத்து என் பெரிய பையனும் வந்து ஜெயிச்சிட்டான். அவனும் ஃபஸ்ட்டு வந்துட்டான். ஒரு டைரக்டர் செலக்ட் ஆகிட்டார். அவனையும் கூப்பிட்டு மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 பசங்களுமே ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டானுங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டானுங்க. காலையிலேருந்து நாங்கள் சண்டே காலையிலேருந்து இது வந்து 4 மணி ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு. லன்ச்செலாம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஸ்கூல்லேயே சாப்பிட்டுட்டோம். காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சர்டிஃபிகேட்டோடு எல்லா பசங்களையும் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க. இது வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற கிக் பாக்ஸிங் இது. அவ்வளோதான், ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.